ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டு தேர்ட் போர் ஆர்பிட் இஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் போர் ஆர்பிட் வருது. ஸோ இனிஷியல் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்ஸ், இதே ஃபைனல் வந்து தேர்ட் ஆர்பிட். ஓகேங்களா. நம்மளுக்கு எனர்ஜி ரெக்வயர்டு அந்த ஃபார்மில் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸோ கிவன் டேட்டா வந்து எழுதியாச்சு, இனிஷியல் என்ன ஃபைனல் என்னன்னு சொல்லிட்டு. லித்தியம் ஆட்டம். ஸோ லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 3, அதுவும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது இதுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து டெல்லி இஸ் ஈக்குவல் டு 13.6 பை என் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேங்களா. இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். இந்த என் ஸ்கொயரை 2 ஸ்டேட்டுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, அதாவது இ இஸ் ஈக்குவல் டு -13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். இதை வந்து டெல்லி அப்படின்னா இஎஃப் மைனஸ் இ இனிஷியல் அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இஎஃப்க்கு பதிலாக சப்ஸ்ட் பண்ணுறோம் இதே மாதிரி என்எஃப்னு சொல்லிட்டு, இஐக்கு பதிலாக என்ஐன்னு சப்ஸ்ட் பண்ணுறோம். சப்ஸ்ட் பண்ணோம்னா இப்படி கிடைக்கும் 1/ni ஸ்கொயர் மைனஸ் 1/nf ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்படி சப்ஸ்ட் பண்ணால் 13.6 இசட் ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர்னு போடுவீங்க. 1/ni ஸ்கொயருக்கு என்னது இனிஷியல் 1 ஸ்கொயரு மைனஸ் 1/nf ஸ்கொயருக்கு 1/3 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 13.6 into 9. இங்கே என்ன கிடைக்கும்? 1 minus 1/9 கிடைக்குமா? ஸோ சிம்பிளி பண்ணணும். என்ன கிடைக்கும்? 13.6 into 9 into 8/9 இருக்கும். 9 கேன்சல் ஆகிடும். 13.6 into 8 போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 108.8 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா. டெல்லி இந்த எனர்ஜி யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து நம்மளுக்கு ஜோல் மாற்றோம்னா அந்த 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணணும். 1 எலக்ட்ரான் ஈக்குவல் டு வோல்ட் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 ஜோல்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா. அது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜோலுக்கு மாற்றிடலாம். 1.6 × 10⁻⁻19 ஜோல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் ஏன் எடுத்துருக்கோம்னா, இங்கே இந்த ஃபார்முலாவோட யூனிட் எலக்ட்ரான் வோல்ட், அதனால் இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஜோலில் கேட்டதாங்கன்னா ஜோலில் ஆன்சர் எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் மினிமம் டு மேக்ஸிமம் வேவ்லென்த் இன் பால்மர் சீரிஸ் இஸ். மினிமம் டு மேக்ஸிமம் வேவ்லென்த் மேக்ஸிமம் வேவ்லென்த் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு போர் ஆர்பிட்டில் 5 சீரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லைமன் பால்மர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரிஸ் இருக்குது. பால்மர் ரெண்டாவது, ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரெண்டாவதாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கணும் பால்மரில். இனிஷியல் எதை வேணா இருக்கலாம். இப்போ இனிஷியல் ஃபைனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குது, நம்ம தூரமாக வந்து அடித்தோம்னா நம்ம அந்த ஃபுட்பாலுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதே மெதுவாக அது பக்கத்துலேருந்து அடித்தோம்னா எனர்ஜி கம்மியாக கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஸோ தூரமாக இருந்து ஒரு எலக்ட்ரான் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ n ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட் வந்து ni இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 n ஈக்குவல் டு 5 வச்சுக்கோங்க. 5லேருந்து 2க்கு வந்துச்சுன்னா அப்போ தூரமாக வந்து அடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிற நல்லா எக்ஸைட் ஆகும், இல்லை எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதே பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ni இஸ் ஈக்குவல் டு 3 to 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது கம்பேர் டு 5 to 2. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ரேஷியோ ஆஃப் மினிமம் எனர்ஜினா பக்கத்துலேருந்து வர்றது, அதுதான் மினிமம். பால்மர் சீரிஸ்க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கலாம்? 3லேருந்து 2 மட்டும் தான் கம்மியாக இருக்க முடியும், மற்ற எதுவுமே கம்மியாக இருக்க முடியாது. ஸோ இவங்க மினிமம்ங்கிறது என்ன குறிக்கிறாங்கன்னா, ni ஈக்குவல் டு 3லேருந்து nf இஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் இது குறிக்கிறது தான் மினிமம். மேக்ஸிமம் வேவ்லென்த்துங்கிறது எங்கேயோ தூரமாக இருந்து வரலாம். 5ஓட அதிகமாக 6லேருந்து வந்தால் கூட எனர்ஜி அதிகமாக வரும். ஸோ அப்படி 7 அதே மாதிரி கொண்டு போனால் இனிஷியல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். இனிஷியல் இன்ஃபினிட்டிலேருந்து வருது, ஃபைனல் ஸ்டேட் எங்கே வரும்? செகண்டில் தான் வரும். ஏன்னா செகண்ட் லெவலில் இருந்தால் தான் இந்த பால்மர் சீரிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? ஸோ கிவன் டேட்டா மேலே எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து 1/λ மேக்ஸிமம், அதாவது வேவ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு 1/, இங்கே பால்மர் சீரிஸ் nfங்கிறதால 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், மைனஸ் 1/n இனிஷியல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த்துக்கு. ஸோ லாம்டா மேக்ஸிமம்னா இங்கே போட்டிருக்கோமா. ஸோ லாம்டா மேக்ஸிமம் 1/λ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? r இன்ட்டு மேக்ஸிமுக்கு என்ன வரும்? மேக்ஸிமம் பாருங்கள், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h நியூ ஈக்குவல் டு hc/λ. இந்த ஃபார்முலா E இஸ் டேர் ப்ரொபோர்ஷனல் டு நியூ, அதேமாதிரி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ. அப்போ E அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமாகும், இது கம்மியாகும். ஓகேங்களா. அதே மாதிரி E கம்மியானுச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாகும், இது அதிகமாகும். இதுதான் ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ லாம்டா மேக்ஸிமம் எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல எனர்ஜி வந்து கம்மி, ஸோ லாம்டா அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எனர்ஜி வந்து அதிகம், ஸோ லாம்டா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. லாம்டா மேக்ஸிமம்னா இதுதான் லாம்டா மேக்ஸிமம். ஓகேங்களா. இதுதான் லாம்டா மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்ஸ் ஃபைனல் ஸ்டேட் 2 ஸ்கொயர் எப்பயுமே காமன், இனிஷியல் ஸ்டேட் 3 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ சர்ச் பண்ணி போட்டோம்னா என்ன வரும்?
3 3 சார் 9 இருக்கும், இங்கே 4 இருக்கும். 4 9க்கு போட்டால் 5 மேலே இருக்கும். ஸோ r இன்ட்டு 5 டிவைட் பை 36 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ 1/λ மினிமம் போட்டு பார்ப்போம். இப்போ மினிமம்னா ஃபைனல் ஸ்டேட்டு இனிஷியல் ஸ்டேட்டு இன்ஃபினிட்டி. ஸோ r இன்ட்டு 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/∞ ஸ்கொயர். இன்ஃபினிட்டி ஸ்கொயர் என்னது உங்களுக்கு? இன்ஃபினிட்டி ஸ்கொயருங்கிறது இது இல்லை, 1/0 இன்ஃபினிட்டி. 0/1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 0/1 ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். இட்ஸ் ஈக்குவல் டு r/4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? மினிமம் டு மேக்ஸிமம் தேவை. ஸோ லாம்டா மினிமம் டு மேக்ஸிமம் எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/λ மேக்ஸிமம் பை 1/λ மினிமம். ஸோ 1/λ மேக்ஸிமம் டிவைட் பை 1/λ மினிமம் இஸ் ஈக்குவல் டு λ மினிமம் டிவைட் பை λ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பை செகண்ட் தானே போட்டோம். ஸோ 5r/36 ஹோல் டிவைட் பை r/4 பார்த்தீங்கன்னா இது 4 4 இந்த r கேன்சல் ஆகிடும். 4 9s are 36. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கும்? 5/9 கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் 5:9. இல்லை இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் த ஸ்டேட் n = 4 to n = 3 இன் ஹைட்ரஜன் ஆட்டம் லைக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அந்த பால்மர் சீரிஸ்லாம் ஒர்க் ஆகும். போர் ஆட்டம் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா Z = 1 கூட சப்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க போரில் ஃபுல்லாகவே. ஸோ ஆட்டம் ரிசல்ட்ஸ் இன் அல்ட்ராவயலட் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வில் பி அப்டைன்ட் இன் த டிரான்சிஷன் ஃப்ரம். ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் நிறைய விஷயம் இருக்குது. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ 4 to 3 வந்துச்சுன்னா இது அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இன்ஃப்ராரேடியேஷன் வச்சுக்கோங்களேன். என்னது? பாஸ்கன் சீரியஸ் ப்ராக்கெட்டு அண்ட் ஃபன் சீரீஸில் இன்ஃப்ராரெட்டில் வரும். ஸோ 5 to 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 to 3 தான் இன்ஃப்ராரேடியேஷன். சார் இதுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கும், அப்போ தான் உங்களுக்கு சம் போட முடியும். நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கேப் இருக்கா? ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் என்னென்னு பார்ப்போன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் ஆர்னு தெரியும் உங்களுக்கு. ரெட்பர்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அங்கே நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க. 1.097 × 10⁷ மீட்டர் இன்வெர்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க. அதே மாதிரி 1 எலக்ட்ரான் வோல்ட்டு நம்ம முன்னே பார்த்தா தான் 1.6 × 10⁻−19 ஜோல். எலக்ட்ரான் வோல்ட்டு ஜோல் கன்வெர்ட் பண்ணி ஜோல் இருந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னது? E வச்சுக்கலாம். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு K + E இப்படி சொல்லலாம் எனர்ஜி கன்சர்வேஷன். அல்லது இந்த லெசனில் E = -Kன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு U/2. இது மூணுமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 இன்டர் ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் இது 10 பிரித்து எழுதிக்கலாம். E = -Kன்னு எழுதிக்கலாம், இல்லை K = -Eன்னு எழுதிக்கலாம், இல்லை U = -2Kன்னு எழுதிக்கலாம், இல்லை 2E = Uன்னு எழுதிக்கலாம். எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி ஃபார்முலா மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Ln, இந்த nth டேர்ம்னு சொல்லுவாங்க தெரியுமா? Ln அதாவது ஆங்குலர் மொமெண்டம் மற்றும் nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு nh/2π. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் nz வரும். ஸோ Rn இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n²/z. ஓகேங்களா? இதில் நான் வச்சுக்கோங்க. Rn ப்ரொபோர்ஷனல் டு n²/z. R0ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை, போர்ஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு 0.53 ஆம்ஸ்ட்ராங். அதுதான் இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணணும். ஸோ Rn இஸ் ஈக்குவல் டு R0 n²/z. உங்களுக்கு இதுதான் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இதுக்கு அப்படி இருக்குது, இன்னொரு இதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Vn, velocity of nth orbit is proportional to z/n. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வைப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் nth orbit is proportional to z²/n³. ஓகேங்களா? அதே மாதிரி 1 ஃப்ரீக்வன்சி தான் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் at n² is proportional to 1 ஃப்ரீக்வன்சி 10th orbit is proportional to என்ன இருக்கும்? n³/z². ஓகேங்களா? ஸோ டைம் பீரியட் இஸ் proportional to n³/z². டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ωn. ஸோ ωn அது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு z²/n³. அதே தான். ஏன்னா ωn இஸ் ஈக்குவல் டு 2πν. ஓகேங்களா? இது ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இது. ஸோ அப்புறம் எனர்ஜி, நம்ம எனர்ஜி முன்னே பார்த்துட்டோம். En = z²/n². சாரி, ப்ரொபோர்ஷனல் டு. ஓகேங்களா? அது எலக்ட்ரான் நோட்டில் இருக்கும். நீங்கள் ஜோலுக்கு மாற்றணும்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கிளியராக. ஸோ நெக்ஸ்ட் சம் போவோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இன் எ சர்டன் எனர்ஜி லெவல் n = n1 can emit 3 spectral lines. When they are in energy level n = n2, they can emit spectral lines. The orbital speed of the electrons in the orbit are in the ratio. ஸோ கொடுத்துருக்காங்க ஆர்பிட்டல் ஸ்பீடான்னு கேட்குறாங்க. ஸ்பெக்ட்ரல் லைன் என்ன ஃபார்முலா தெரியும்?
நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னு சொல்லலாம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட் ஆகுது. ஸோ n ஈக்குவல் டு 3, அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n 1 தான் அது மைனஸ் 1, ஏன்னா n ஈக்குவல் டு n1 கொடுத்துருக்காங்களா, டிவைட் பை 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ n1 கண்டுபிடிக்கணும். என்ன இருக்கலாம், n1 ஸ்கொயர் மைனஸ் n1 எப்படி இருக்குமா, இங்கே 2 அனுப்பினா 6, ஓகே, ஈக்குவல் டு 6. இது எப்படி இல்லைனா n1 ஸ்கொயர் மைனஸ் n1 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0வா. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா n1 மைனஸ் 3 n1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ n1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அல்லது n1 ஈக்குவல் டு ப்ளஸ் 3. ஸோ இது எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம், n ஈக்குவல் டு n ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கேஸ்க்கு இங்கே எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் n2 மைனஸ், ஓகேங்களா, பை 2. ஸோ இங்கே n2 ஸ்கொயர் மைனஸ் n2 ஈக்குவல் டு 12. n2 ஸ்கொயர் மைனஸ் n2 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பிரிச்சலாம்னா n2 மைனஸ் 4 n2 ப்ளஸ் 3. நீங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மேலே இருக்கிறது கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து n2 ஈக்குவல் டு 4 ஆர் n2 ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இது எடுத்துக்க மாட்டோம், இது எடுத்துக்கோம் பாசிட்டிவ். ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு n1 என்னது, n1 ஈக்குவல் டு 3 கிடச்சிருச்சு, n2 ஈக்குவல் டு 4 கிடச்சிருச்சு. ஸோ தேர் ஆர்பிட்டல் ரேஷியோ கேட்குறாங்க, ஆர்பிட்டல் ஸ்பீடு. ஸோ ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கும் என்னக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, ஸ்பீடுக்கும் என்னக்கும் இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஏன்னா அது வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/n, ஓகேங்களா. மேலே இசட் இருக்குது, இசட் இங்கே தேவையில்லை, ஏன்னா ஒரே இது 1/n, ஓகேங்களா. அப்போ v1/v2 எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனல் டு n2/n1. இங்கே என்ன ரேஷியோ, v1 இது v2. அப்போ வந்து செகண்ட் இல்லை, என்ன வந்து எடுத்துக்கணும், v1 is to v2. ஸோ v1 is to v2 is equal to 4 is to 3. அவ்வளோதான். n2 வந்து என்னது 4, n1 3. இவ்வளோதான். The product of linear momentum and angular momentum of electron of the hydrogen atom is proportional to n power x, where x is x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ linear momentum என்னது, mv. angular momentum என்னது, l. இப்போ தான் பார்த்தோம், l equal to nh/2π. p equal to mv. இப்போ இங்கே வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட், என்ன ஆர்பிட் ஆகுது, ஹச்சுன்னா 6.626 × மைனஸ் 34 இருக்குது ஜூல் பெர் செகண்ட். இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், 2πலாம் கான்ஸ்டன்ட். இங்கே ரெண்டுமே வேரியபிள். linear momentum எழுதலாம், p mc/137. இது வந்து v ஓகேங்களா. வியோடைய வேல்யூ டெரிவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சு அப்ளை பண்ணுவோம். ஸோ linear momentum into angular momentum direct proportional to n power x, ஓகேங்களா. linear momentum என்னது, mc டிவைட் பை 7n into nh/2π power x, ஓகேங்களா. ஸோ இப்போ சர்ச் பண்ணோம்னா இது mc எல்லாம் கான்ஸ்டன்ட்டு பாருங்க, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ஒரு கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்க்கணும் இங்கே, ஓகேங்களா. அப்போ n/n ப்ரொபோர்ஷனல் டு n power x இந்த ஸ்டெப்பு கான்ஸ்டன்ட்ஸ், ஓகேங்களா. புரிஞ்சா. நெக்ஸ்ட் பார்த்தோம். In the spectrum of hydrogen atom, the ratio of longest diamond. இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம், பக்கத்துலேருந்து வந்தால் எனர்ஜி கம்மி, அதிகம். அப்போ எனர்ஜி வந்து லாங்கஸ்ட் வேவ்லென்த், எனர்ஜி அதிகமாக இருந்தால் லோயஸ்ட் வேவ்லென்த். அப்போ வந்து ரேஷியோ ஆஃப் லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் லைமன் சீரிஸ்னால் nf ஈக்குவல் டு 1 வச்சுக்கோங்க. அப்போ n இனிஷியல் எங்கே இருக்கணும், தூரமாக இருந்தால் எனர்ஜி அதிகம், அப்போ பக்கத்தில் இருந்து வந்தால் எனர்ஜி கம்மினா அங்கே வேவ்லென்த் அதிகம். ஸோ என்ன சொல்லுவோம், n இனிஷியல் ஈக்குவல் டு பக்கத்தில் இருக்கணும், செகண்ட் லெவல், ஓகேங்களா. லாங்கஸ்ட் வேவ்லென்த் பால்மர் சீரிஸ், அங்கே பால்மருக்கு nf ஈக்குவல் டு 2. அப்போ இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்கணும், அது பக்கத்தில் இருக்கணும், லாங்கஸ்ட் வேவ்லென்த்துக்கு n1 ஈக்குவல் டு 3 வச்சுக்கலாம். ஸோ கிவன் டேட்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 1/λ ஃபார் லைமன். நம்ம முன்னே பார்த்த ஃபார்முலா தான், 1/λ ஈக்குவல் டு r இன்ட்டு 1/ni². சரி, n1² மைனஸ் ni லைன் சீரிஸ்க்கு which is equal to r into 1 minus 1/4 which is equal to
3r/4 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/λ ஃபார் பால்மர் சீரிஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து அடுத்து equal to r into 1/4 minus 1/9 is equal to r into 5/36. ஓகேங்களா. ஸோ இப்போ லாம்டா எல் பை லாம்டா பி கொஸ்டின் இருக்க மாதிரி ஃபஸ்ட் லைமன் செகண்ட் பி அந்த ரேஷியோ இருக்காங்க. ரேஷியோ லைமன் அப்புறம் பால்மர். அப்போ லாம்டா நீங்கள் மாற்றல. ஸோ லைமன் பால்மர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை வி வரும். என்ன பண்ணணும் தெரியுமா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா 2/1 போடணும். அப்போ தான் லாம்டா பை கரெக்டாக வரும். ஓகேங்களா. 2/1 போட்டோம்னா 5r/36 டிவைட் பை 3r/4. அப்போ என்ன வரும்? 4, இங்கே 9, இங்கே 1, இந்த 6 கேன்சல் ஆகிடுச்சு. 3 9 சேர்த்துனா 27. ஸோ 5/27 which is equal to 5:27. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்படி தான் போகணும் சம்ஸை. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பக்கத்தில் இருந்து வந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன அர்த்தம்? இப்போ n ஈக்குவல் டு 1 2 3 4. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து வருது. இங்கேருந்து வந்து இங்கே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எமிட் ஆகிற ஃபோட்டான் அந்த எனர்ஜி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எமிட் ஆகிற ஃபோட்டான் எனர்ஜி வந்து லோயஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா அதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா இது பக்கத்தில் வந்துச்சுன்னா லோயஸ்ட்டாக இருக்கும். அப்போ எனர்ஜி லோயஸ்ட்னா ஃப்ரீக்வன்சி லோயஸ்ட்டு, இங்கே ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட்டு. லாம்டா என்னவாக இருக்கும்? லோயஸ்ட்டு. இங்கே லாம்டா ஹையஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அந்த ப்ரொபோர்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போவோமா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து the total energy of an electron in the first excited state of hydrogen is about -3.4 electron volt. Its kinetic energy in this state is. ஸோ டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னே தான் பார்த்தோம் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரிலேஷன் E ஈக்குவல் டு -k. இவ்வளோ தான் சிம்பிள். ஃபார்முலா தெரிஞ்சால் சிம்பிளாக எழுதிடலாம். -3.4ன்னு கிடச்சிரும். இட் இஸ் ஈக்குவல் டு 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா. இது சாரி k ஈக்குவல் டு அப்போ -e. ஓகேங்களா. ஈக்கு பதிலாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மற்றது பார்த்துக்கோங்க. E ஈக்குவல் டு -k. அதே மாதிரி u/2 அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா the diagram shows the energy levels for an electron in a certain atom. Which transition shown represents the emission of a photon with the most energy. ஸோ மோஸ்ட் எனர்ஜி நான் தூரமாக வந்து வரணும். அதுதான் மோஸ்ட் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழேருந்து மேலே போகுது. கீழேருந்து மேலே போனால் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கீழேருந்து மேலே போனால் கிரவுண்ட் சைட்லேருந்து இது அப்சார்ப்ஷன். ஓகேங்களா. இது மட்டும்தான் நம்மளுக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷனில் தான் மோஸ்ட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்? தூரமாக இருந்து வந்தால் மோஸ்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எங்கெங்கே தூரமாக இருக்குது. ஐ மீன் ஃபைனல் ஸ்டேட் பாருங்கள். இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 4 இருக்குது. நம்மளுக்கு தெரியும். அதாவது 1க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது? லைமன் சீரிஸ். லைமன் சீரிஸில் என்ன வரும்? அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட்னா எனர்ஜி அதிகம் கம்பேர் டு இன்ஃப்ராரெட். அதை வச்சு சொல்லிடலாம் இதில் தான் எனர்ஜி அதிகமாக வரும்னு சொல்லிட்டு. இதனால் போட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி 1 2 3 1 2 3க்கு எனர்ஜி அப்சார்ப் ஆகுது. இருந்தாலும் போட்டுப்போம். 1 2 3ல் அந்த ஃபார்முலா RHC வரும். அதாவது RHC 1/nf² minus 1/n initial square. ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வேறு நம்ம முன்னாடி பார்த்தோம் எனர்ஜி ஃபார்முலா வேறு. ஓகேங்களா. என்ன வரும்? -8/9 RHC. ஓகேங்களா. நான் வச்சுக்கோங்க. 8/9 RHCனா அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு -0.9 RHCன்னு வரும். ஸோ செகண்டுக்கு பார்ப்போம். செகண்டுக்கு என்ன கான்செப்ட்? E வந்து எனர்ஜி ஃப்ரம் 4 to 3. ஓகேங்களா. ஸோ 4 to 3 எப்படி பார்ப்பீங்க? RHC ஃபைனல் ஸ்கொயர் என்னது? ஃபைனல் ஸ்கொயர் இங்கே வந்து 1/3² minus 1/4². which is equal to RHC 7/9 into 16. இது அப்ராக்சிமேட்லி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0.05 RHC. ஸோ தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்? எனர்ஜி ஃப்ரம் 2 to 1. ஓகேங்களா. இதுக்கு எப்படி போடலாம்? அதே RHC 1/ ஃபைனல் வந்து 2² minus 1/ இனிஷியல் வந்து ஃபைனல் 1² இனிஷியல் 2² is equal to RHC 3/4 வரும். இப்போ 3/4 0.75 RHCன்னு எழுதலாம். ஃபோர்த்துக்கு தான் நம்ம ஃபோர்த்துக்கு வந்து E வந்து
4 to 2 which is equal to RHC. அப்போ ஃபைனல் வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு RHC. என்ன வரும் 3/4 for 16 மைனஸ் 2 2 சார் 4. அப்போ என்ன வரும் 11 இருக்கும். ஓகேங்களா, சரி 4னா 12/16 இருக்கும். இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் 0.2 RHC. ஸோ இப்போ எதில் எனர்ஜி அதிகம்? 0.2 இருக்குது, 0.7 இருக்குது, 0.05 இருக்குது, இது 0.9. ஸோ இதுக்கு தான் அதிகம். ஸோ தேர்டுக்கு அதிகமாக வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான், பார்த்தோன்னே அஞ்சு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the energy of an electron in an excited hydrogen atom is minus 3.4 electrons angular momentum is. ஸோ டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க minus 3.4 electron volt. then you have to find angular momentum. angular momentum ஃபார்முலா என்ன? L equal to NH/2π. ஸோ இதில் பைக்கு தெரியும், 2 வேல்யூ தெரியும் கான்ஸ்டன்ட்டு, இது ஹச் வேல்யூ தெரியும், n மட்டும் தான் தெரியணும். என்ன தெரியறதுக்கு இது வந்து கண்டுபிடிக்கலாமா? E equal to நம்மளுக்கு minus 13.6/n² ஃபார்முலா தெரியும், Z²/n². இங்கே ஹைட்ரஜன்னால Z1, ஓகேங்களா, எலக்ட்ரான் வோல்ட்டில். ஸோ E is equal to minus 3.4 electron volt given data, which is also equal to minus 13.6 Z²1² divided by n² electron volt. ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும், n² இந்த பக்கம் போய்டும், minus 13.6 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே சொன்னோம்னா n is equal to 2 கிடைக்கும். ஸோ n equal to பார்த்தோன்னே சொல்லிடலாம் 3.4ங்கிறது 2ல் தான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ n equal to 2வா, தென் L equal to NH/2π சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 into 6.626 into 10⁻⁻34 divided by 2 into 3.14. L equal to 2 சப்ஸ்டிட் எல்லாத்தையும் சிம்பிளி பண்ணோம்னா அப்ராக்சிமேட் 2.11 into 10⁻⁻34 ஜூல்ஸ் கிடைக்கும். இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா, இப்படி தான் சம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னடா எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறேன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா ரிலேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்க எல்லா லெசன்ஸ்க்கும். இல்லை தனியாக ஒரு ஷீட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு பேஜில். ஸோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 10.2 electron volt above its ground level. Okay, the temperature needed to excite hydrogen atom to first excited level. ஸோ டெம்பரேச்சர் கேட்குறாங்க. நம்மளுக்கு டெம்பரேச்சருக்கு எனர்ஜிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம 11th லெசன் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதாவது எனர்ஜி இஸ் தேர் ஈக்குவல் டு 3/2 kBT போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் T. இங்கே நம்மளுக்கு எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv². ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி தான் மேலே போகிறதுக்கு வரதுக்கு இருக்கிறது. ஸோ இவ்வளோ தான். இப்போ ஈக்குவல் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருமா? இப்போ டெம்பரேச்சர் தான் டெம்பரேச்சர், சாரி இது டெம்பரேச்சர். ஓகேங்களா, கேபி கான்ஸ்டன்ட் தெரியும், எம் தெரியும், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி தான், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஈன்னு போடலாம். இந்த இ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொடுத்துருக்கிறது 10.2 electron volt. ஓகேங்களா, ஸோ இந்த எம்பிஸ்கே தெரியலனா கூட நீங்கள் இந்த இ சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் எனர்ஜி, இந்த கைனடிக் எனர்ஜியை டோட்டல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் 10.2 electron volt அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி போடலாம்? 3/2 kBT is equal to 10.2. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருங்கிறது கெல்வினில் வரும். அப்போ இது வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது, ஜோலில் மாற்றணும். அப்படின்னா 10.2 into 1.6 into 10⁻⁻19 ஜோல் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2/3 வரும். இன்ட்டு கேபிடி கான்ஸ்டன்ட் அது கேபிடி கீழே வரும். ஓகேங்களா, 10.2 into 1.6 into 10⁻⁻9 கேபி என்னது கான்ஸ்டன்ட்டு 1.38 into 10⁻⁻20. இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 5-6 கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, பீஸ்ஃபுல்லாகவே போட்டோம்னா 7.9 into 10⁻4 கெல்வின் வரும் அப்ராக்சிமேட்லி. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இந்த லெசனில். சிம்பிளை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 photons coming from excited atomic hydrogen sample. ஸோ ஹைட்ரஜன் சாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தெரிஞ்சிச்சு, 3 photons வருது. ஓகேங்களா, the energies are 12.1 electron volt, 10.2 electron volt, 1.1 electron volt. These photons must come from எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. A ஆப்ஷன் 2 atoms, B ஆப்ஷன் 3 atoms, C ஆப்ஷன் 1 atom, 4 ஆப்ஷன் either 2 or 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்போ வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும்போது 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்மிஷனுக்கு 1 ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும்.
ஓகேங்களா. ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் தான், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். 3 சேமாக ஒன்றே ஆட்டமாக இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக சைமல்டேனியஸாக நடக்கணும். 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் 3 எலக்ட்ரான் இருக்கும். 3 எலக்ட்ரான் இருந்தால் அது 3 டிரான்சிஷன் நடக்கும். 3 டிரான்சிஷன்னா 3 ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் 3 ஃபோட்டான் இருக்குது, 1 2 3ன்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? ஸோ அப்போ 3 ஃபோட்டான் தேவை. அப்போ 3 தான் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு V1 இஸ் த ஃப்ரீக்வன்சி. நியூ1 சொல்லுவாங்க, இல்லை நியூ1 இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சீரிஸ் லிமிட். சீரிஸ் லிமிட்னா இன்ஃபினிட்டிலேருந்து வர்றது. ஓகேங்களா. லேம்டாங்கிறது இன்ஃபினிட்டியில் போட்டால் அதுதான் சீரிஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அல்லது n இனிஷியல் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. அதுதான் வந்து சீரிஸ் லிமிட்டு. V2 is new frequency of the first line of Lyman series. new 3 வந்து frequency of series limit of Balmer series. ஓகே, 2 சீரிஸ் லிமிட் இருக்குது, ஒரு ஃபஸ்ட் லைன் இருக்குது. ஃபஸ்ட் லைன்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன்ஸ் என்னது? NF வந்து 1ஆக இருக்கும். N இனிஷியல் வந்து ஃபஸ்ட் லைன் அது செகண்ட்லேருந்து 1க்கு வரது தான் ஃபஸ்ட் லைனு. இங்கே வந்து சீரிஸ் லிமிட்னா இன்ஃபினிட்டிலேருந்து 1க்கு வரது தான் இன்ஃபினிட்டி ஃபைனல் இனிஷியல் இன்ஃபினிட்டிலேருந்து 1க்கு வருது. இங்கே பால்மர் சீரீஸ்னால் அதே மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து 1க்கு வருது. 1 இல்லை, இந்த இடத்துல பால்மர் சீரீஸ்க்கு NF2 இனிஷியல் இது. சாரி, புரிஞ்சுங்களா. ஸோ இதான் இனிஷியல் ஸ்டேட் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஸோ நியூ ஈக்குவல் டு வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பர் இல்லை, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு RC இன்ட்டு 1 NF ஸ்கொயர் மைனஸ் 1/NI ஸ்கொயர்னு இருக்கா. ஓகே, ஸோ இப்போ சர்ச் பண்ணணும்னு இருக்கும். நியூ 1 ஃபார் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி என்னது? RC, ஃபைனல் என்னது? 1/1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1/infinity ஸ்கொயரு. இன்ஃபினிட்டின்னு வச்சுப்போம். இன்ஃபினிட்டி 1/infinity அது 0 தான். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? நம்ம RCன்னு எழுதிக்கலாம். நியூ 2 என்ன இருக்கும்? RC இன்ட்டு 1 மைனஸ் 1/4ன்னு இருக்கும். ஸோ இப்போ எழுதலாம் 3/4 RCன்னு எழுதலாம். ஸோ நியூ 3 ஃப்ரீக்வன்சி பால்மருடைய சீரிஸ் லிமிட்டு. அப்போ RC இனிஷியல் வந்து 2ஆக இருக்கீங்க, 1/2 ஸ்கொயரு மைனஸ் 1/infinity ஸ்கொயரு. இன்ஃபினிட்டி 0 ஆகிடும். அப்போ 1/2 ஸ்கொயர்னா 1/4. அப்போ RC/4ன்னு இருக்கும். ஸோ இப்போ எப்படி சிம்பிளி பண்ணுவீங்க? இது 3 ஈக்குவேஷனுக்கு எது கரெக்டாகனு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், RC சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நியூ 1க்கு RC மைனஸ் நியூ 2 என்னது? 3/4 RC ஈக்குவல் டு நியூ 3 வருதுன்னு பாருங்கள். RC/4 வரணும். நீங்கள் போட்டிங்கன்னா 4/4 வச்சுக்கலாம். அப்போ 4ன்னா RC/4 வந்துருச்சு பாருங்கள். நியூ 3 வந்துருச்சா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இங்கே நியூ 1 என்னது? RC, நியூ 2 என்னது? 3/4 RC மைனஸ் நியூ 3 என்னது? RC/4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2RC/4 இருக்கும். 1/2 வருது. இங்கே RC ஈக்குவல் கிடையாது. ஸோ இது ராங்கு. அதே மாதிரி தான் இதெல்லாம் ராங்காக இருக்கும். ஓகேங்களா. போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். நான் இங்கே டக்குன்னு போட்டு பார்த்தேன், ஒன்று மட்டும் போட்டு பார்த்து விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். எது கரெக்டாக வருதோ அதுதான். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பாக போட்டு பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். நியூ 1 மைனஸ் நியூ 2 ஈக்குவல் டு நியூ 3. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் an electron in an atom are separated by 2.3 electron volt. ஸோ 2 எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அல்லது E2 மைனஸ் E1 ஈக்குவல் டு 2.3 electron volt. ஓகேங்களா. given the frequency of radiation emitted when the electrons go from higher to lower level. ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஹையர் டு லோவர் லெவல் போனால். ஸோ நியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் del E ஈக்குவல் டு H நியூ. அவ்வளோதான் சிம்பிள். del E டிவைட் பை Hன்னு வச்சுக்கலாம். இங்கே என்னலாம் E2 மைனஸ் E1 EF மைனஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பண்ணலாம். E நியூ இஸ் ஈக்குவல் டு E2 என்னது? மைனஸ் E1 வந்து 2.3 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சினா ஹெட்ஸில் சொல்லுவீங்க. ஹெட்ஸ்னா செகண்ட் இன்வர்ஸ் அது ஜோல். சரி SI யூனிட். அப்போ ஜோல் அது மாற்றணுமா? ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டு மாற்றணும்னா இது மாதிரி யூனிட் கன்வர்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணால் சம்ஸ் தப்பாகிடும், படித்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ 1.7 மைனஸ் 9 ஜூல் மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே வந்து ஹச் போகிறோம். ஹச் வந்து 6.626 இன்ட்டு 10⁻⁻24. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டில் 0.55 இன்ட்டு 10⁻15 கிடைக்கும். சிம்பிளை பண்ணி பார்த்து பாருங்கள். இல்லை கையிலே போட்டு பாருங்கள், கால்குலேட்டரில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 5.5 இன்ட்டு 10⁻14 ஹெட்ஸ்னு எழுதலாமா? அதாவது செகண்ட் எழுதிக்கலாம். இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரான் இஸ் மேக்கிங் 6.6 into the power of 15 revolutions per second. ஓகேங்களா, அப்போ வந்து 1/t தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி தான் 6.6 into 10 to the power of 15 revolutions per second. ஓகேங்களா, அரௌண்ட் நியூக்ளியஸ் இன் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.53 தான், 528 போர் ரேடியஸ் தான் ஈக்குவல் டு 0.528 into 10 to the power of -10 மீட்டர். எஸ் யூனிட் தான் எழுதிக்கணும். ரிவல்யூஷனுங்கிறது யூனிட் கிடையாது, எஸ் தான் யூனிட் தான், per second எஸ் யூனிட் தான். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வில் பி, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மொமெண்ட்னா m is equal to IA, இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ ஐ கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஐ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றுமே தெரியாமல் நம்மளுக்கு எலக்ட்ரான் தெரியும். எலக்ட்ரானோடைய சார்ஜ் என்ன? E equal to Q equal to 1.6 into 10 to the power of -19 கூலும். ஸோ நம்மளுக்கு ஐ கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம்? Q by டைம் போடணுமா? ஸோ டைம்னா 1/டைம் பீரியட் இருக்கா? ஸோ 1/டைம் எழுதலாம், நியூ எழுதலாமா? நியூ இன்ட்டு Q எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 6.6 into 10 to the power of 15 இன்ட்டு Q என்னது? 1.6 into 10 to the power of -19. ஓகேங்களா, அப்போ ஐ என்ன கிடைச்சா நம்மளுக்கு? ஐ இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக வச்சுருங்க, பின்னாடி எப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ இஸ் ஈக்குவல் டு 10.5 அப்ராக்சிமேட்டில் வரும், 10 to the power of -4. ஓகே, தென் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு πr ஸ்கொயரு, πr ஸ்கொயர் அப்படி சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனலில் போய்ட்டு. ஸோ m இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. ஐ வந்து என்னது? 10.5 into 10 to the power of -4 இன்ட்டு πr ஸ்கொயர், பைக்கு 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயருக்கு என்னது? ஆர் என்னது? 0.528 into 10 to the power of -10 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் சிம்பிளி பண்ணிங்கன்னா சிம்பிளி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மேலே பவர்லாம் பார்த்துக்கோங்க, -20 இருக்குது, -4 இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 to the power -23 யூனிட்ஸ் இருக்கும். யூனிட்ஸ் எழுதணும். ஓகேங்களா, என்ன யூனிட்ஸு? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அங்கேயே கொடுத்ததுனால ஆப்ஷன் விட்டுருக்க மாட்டாங்க. யூனிட்டில் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 10 to the power -23 தான் ஆன்சர். 1 into 10 to the power -23 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா hydrogen atom in ground state is excited by a monochromate radiation of wavelength 975 Armstrong. Okay, Armstrong. Number of scatter lines in the resulting spectrum emitted will be. Number of scatter lines கேட்குறாங்க. ஸோ given என்ன கொடுத்துருக்காங்க? lambda is equal to 975 Armstrong 10 to the power of -10 மீட்டர் எழுதலாமா? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஃபார்முலா தெரியும், n into n-1 divided by 2. ஸோ இப்போ n கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிப்பீங்க? E கண்டுபிடிச்சிட்டா n கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ E is equal to hc by lambda ஃபார்முலா தெரியும், which is also equal to 10/6 by n ஸ்கொயர் வச்சிடலாம். ஸோ equal to hc by lambda எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6.6 into 10 to the power of -34 into c என்னது? கான்ஸ்டன்ட் 3 into the power of 8 meter per second divided by lambda என்னது? 975 10 to the power of -10. இது அப்படியே எல்லாம் சிம்பிளி பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக 0.020 into 10 to the power of -16 இருக்கும், which is equal to 2 into 10 to the power of -18 ஜோல்னு எழுதிக்கலாமா? இது எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து கிடச்சிச்சா? ஸோ இப்போ இந்த எனர்ஜி வந்து ஜோலில் இருக்குது. இந்த வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணுமா? எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றினா கிடைக்கும் 20 into 10 to the power of -19. சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் போட்டுக்கிறோம். 1.6 into 10 to the power of -19 எலக்ட்ரான் வோல்ட். இப்படி போட்டோம்னா கிடைக்கும் 20 divided by 1.6 which is equal to 12.5 electron volt. 12.5 electron வந்து எந்த எனர்ஜி லெவலுக்கு கரஸ்பாண்ட்ஸ் டு விச் எனர்ஜி லெவல்? என்ன எனர்ஜி லெவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E3 - E1. E1க்கு என்ன? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். E3க்கு என்ன வரும்? -13.6 டிவைட் பை 3 ஸ்கொயர்னு போட்டுப்பாங்க. 9 போட்டு பார்த்தீங்கன்னா 9 1s are 9, மீதி 46 இருக்கும். ஓகேங்களா, அதுபடி பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா இது வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ n வந்து இனிஷியல் வந்து 3 to n ஃபைனல் 1க்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் கேட்பாங்க. இப்போ இந்த 3 கோடு போட்டுக்கலாம். n = 3, n = 2, n = 1 கிடைக்கும். இப்போ 3 to 1 வருதுன்னு எப்படி வரலாம்? 3 to ஸ்ட்ரெயிட்டாக 1க்கு வரலாம், இல்லை 2 to 1க்கு வரலாம், இல்லை 3 to 2க்கு வந்து அப்புறம் வந்துடலாம். ஸோ 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரும், பாசிபிள் லைன்ஸ். இதை தான் n = n-3 தான் n into n-1 டிவைட் பை 2ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு 3 into 3 - 1 divided by 2 which is equal to 3 - 1 2 6/2 equal to 3. ஸோ எப்படி ஃபார்முலா போட்டாலும் இதில் போட்டாலும் ஒன்று தான். 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு போனோம்னா
The distance between two successive atomic planes of a calcite crystal is 0.3 nanometer and the minimum angle of Bragg scattering. So Bragg scattering இந்த புதுசாக கேள்விப்படுறீங்களா? Bragg scattering உடைய ஃபார்முலா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஸோ Bragg scattering முன்னாடி இந்த given data எழுதிப்போம். 0.3 × 10⁻⁻, நேனோமீட்டர்னா 9 மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, இந்த நேனோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இது டிஸ்டன்ஸு lambda is equal to 0.3 × 10⁻10 ஆம்ஸ்ட்ராங் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதில் இருக்குது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்ற ஃபார்முலாவுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. Bragg's law, ஓகேங்களா, ஃபார் எக்ஸ்ரேஸ். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்லாம் வேறு வரும். ஸோ Bragg's law ஃபார் எக்ஸ்ரேஸ்னால் 2D sin θ = n lambda. இதில் என்னங்கிறது ஆர்டர் 1 2 3 அப்படின்னு ஆர்டர் இருக்கும். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. லாம்டாங்கிறது வேவ் லென்த், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? θங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதை இன்சிடென்ஸ் ஆங்கிள் வச்சுக்கலாம். இன்சிடென்ஸ் ஆங்கிள் புரிய வைக்கணும்னா டினா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ், அது இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 × 0.3 × 10⁻⁹ into sin θ is equal to n. என்னது? மினிமம் ஆங்கிள். ஸோ மினிமம் ஆங்கிள்னால் ஆர்டர் வந்து 1 இருக்கும். 1 × 0.3 × 10⁻⁻. ஸோ sin θ is approximately equal to θ ஈக்குவல் tan கூட போடலாம், θன்னு வச்சுக்கலாம். θ தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இப்போ 0.3 × 10⁻10 டிவைட் பை 2 × 0.3 × 10⁻9. ஸோ இது சிம்பிளி பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டில் 0.05 ரேடியன். ஓகேங்களா? ஸோ ரேடியன் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் ரேடியன் கொடுத்தோம்னா θ = 0.05 ரேடியன் எடுத்துக்கலாம். இல்லை θ வந்து நம்மளுக்கு இதில் வேணும் அப்படின்னா, இப்போ சாதாரண டிகிரியில் வேணும்னா 0.05, ரேடியன் டிகிரினா மாற்றோம்னா எப்படி கிடைக்கும்? × 180/πன்னு போடணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 2.86 டிகிரி வரும் θ. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கட் ஆஃப் வேவ்லென்த் ஃபார் கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் கம்மிங் ஃப்ரம் எக்ஸ்ரே டியூப் ஆப்ரேட்டிங் கூலிஜ் டியூப். ஓகேங்களா? எக்ஸ்ரே டியூப் அதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வோல்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவன் வந்து வோல்ட் போட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 40 kV சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இன்னும் ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் -10 மீட்டர் யூனிட்டு இஸ் ஈக்குவல் டு 12375/volt. இது இன் வோல்ட்ஸில் யூனிட் இருக்கும். 12345 நான் வச்சுக்கலாம். இதுதான் ஃபார்முலா ஃபார் எக்ஸ்ரே இதுக்கு கூலிஜ் டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாம்டா போய் வச்சுலாமா நம்ம கேட்குற கட் ஆஃப் வேவ்லென்த் தான் லாம்டா. ஸோ கட் ஆஃப் வேவ்லென்த் தான் இது. கட் ஆஃப் வேவ்லென்த் நத்திங் பட் மினிமம் வேவ்லென்த் தான் கட் ஆஃப் வேவ்லென்த். கட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டு எல்லாம் மினிமம் தான். ஸோ லாம்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு 12375 / 40. இதனால் 40 kV. கிலோனா 10⁻+3, மில்லினா 10⁻⁻3 இன்ட்டு வோல்ட். ஸோ எழுதலாம் × 10⁻3. இது சிம்பிளி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 0.31 ஆம்ஸ்ட்ராங். இதெல்லாம் ஈஸியாக சிம்பிளி பண்ணிடலாம். இப்போ வந்து 10⁻4 இருக்கும். 10⁻4 மேலே -4 இருக்கும். 4 டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻10 மீட்டர். அவ்வளோதான். ஸோ லாம்டா வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the flowing through the X-ray tube which is operating at 25 kV is 1 mA. Calculate the number of electrons hitting the target per second. Number of electrons per second target தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி எனர்ஜி ஃபாலிங் அண்ட் ஸோ எனர்ஜி பர் செகண்ட். எனர்ஜி பர் செகண்ட்னா பவர். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட்னா இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கும். Q = NEன்னு சொல்லிட்டு, N = Q/Eன்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா ஒரு டைம் டிவைட் பண்ணணும். Q/T ன்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதலாம்? I/Eன்னு எழுதலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹிட்டிங் த டார்கெட் பர் செகண்ட் அப்படின்னா N/S. எனர்ஜி ஃபாலிங் ஆன் செகண்ட்னா எனர்ஜி பர் எஸ். இது எனர்ஜி என்னது? ஹீட் எனர்ஜி, VITன்னு சொல்லுவீங்க. டிவைட் பை எஸ், அதுதான் டைம் ஈக்குவல் டு VI which is also equal to power. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ சம் பண்ணோம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, V = 25 kV, I = 1 mA. 1 mA கிலோனா 25 × 10⁻+3 வோல்ட். இதுனா 1 × 10⁻−3 ஆம்பியர். ஓகேங்களா? இந்த கிவன் டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹிட்டிங் த டார்கெட் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு I/E நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். I/Eன்னு வச்சுக்கோங்களேன். I என்னது 1.10⁻³
divided by E என்னது எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 into 10 power of minus 19 which is equal to 6.25 into 10 power of 15. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பவர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு விஐ, இதுதான் எனர்ஜி பர் செகண்டு, இதுதான் பவர் இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா. அப்புறம் அதுக்கு வந்து வி என்னது 25 into 20 power of plus 3 into ஐ என்னது கண்டுபிடிச்சது 1 power 10 minus 3 1 10 minus 3 equal to 25 watt. ஓகேங்களா. ஸோ எனர்ஜி ஃபாலிங் ஆன் த டார்கெட் பர் செகண்ட்னா 25 வாட்டு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹிட்டிங் த டார்கெட் பர் செகண்ட் 6.25 into 10 15. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃபார்முலாஸு. அதாவது ஓரளவு கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறத உங்கள்கிட்ட கையில் என்ன புக் இருக்கோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீதி அப்புறம் கொஞ்சம் தியரி படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க. பார்க்காம ஃபார்முலாஸ் ஒரு 2 minutes எழுதி பார்த்துக்கோங்க. சம்ஸ் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்.